Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போறது content aware. ஓகேங்களா? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இமேஜில் இருக்க ஆளுங்களை தூக்க போறோம். பட் அதே சமயம் அந்த இமேஜ் அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணது தெரியவே தெரியாது. ஓகே? ஸோ அதான் கண்டென்ட் அவேர் டெக்னிக். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு இப்போ இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இதில் இருக்க ஆளுங்களை மட்டும் தனியாக எடுக்க போகிறேன். பட் அவங்க எடுத்தது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலெக்ஷன் டூலை ஒன்று வச்சு சூஸ் பண்ணணும். ஓகே? எதை நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் டூல்ஸ் இல்லை சில மற்ற செலெக்ஷன் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லேசர் டூல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே பாலிகான் லேசர் டூல் யூஸ் பண்ணுறேன். ஓகே? ஸோ ஜஸ்ட் அந்த எந்தெந்த இடம் நம்மளுக்கு வேணுமோ அந்த இடம் மட்டும் சூஸ் பண்ணுறோம். ஓகே? ஸோ இப்போ கரெக்டாக அந்த ஆளுங்களை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் டெலீட் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எடிட்டில் போனீங்க அப்படின்னா ஃபில்ங்கிற ஆப்ஷன் வரும். ஓகே? அந்த ஃபில்ங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா சேம் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஸ் கண்டென்ட் அவேர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர்லாம் ஆப்ஷன் இருக்கும். நம்ம கண்டென்ட் அவேரை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்களை மட்டும் தனியாக அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகே? ஸோ இது என்ன டெக்னிக் அப்படின்னா ஃபோட்டோஷாப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைடில் இருக்க பிக்சல்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இமேஜை உங்களுக்கு அதே ஒன்று கிரியேட் பண்ணி தரும். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இமேஜஸில் யூஸ் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் காட்டலாம். ஜஸ்ட் ஆனால் யாருமே இதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? பட் இதை பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்க இமேஜஸ்க்கு, அதாவது இப்போ இந்த இடத்துல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கால்குலேஷன் சரியாக வராது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோவாக இருக்கிறதுனால அது ஈஸியாக அந்த கால்குலேஷன் செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ.